Hi guys, welcome back to ARIVU channel. Last video la நம்ம என்ன பார்த்தோம்னா types of the arguments in function definitions ல positional arguments பத்தி பார்த்தோம். So positional arguments னா எப்படி அப்படினு பார்த்தோம்னா function definition ல இருக்க arguments function call ல இருக்க arguments எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகணும் அப்படினு சொல்லி பார்த்தோம். இல்ல அப்படி நம்ம எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகற மாதிரி பிரசன்ட் பண்ணல அப்படினு சொன்னா எரர்ஸ் ரைஸ் ஆகும். பைதான் சீரிஸோட இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க போறது keyword arguments. Python allows us to call the function with the keyword arguments. This kind of function call will enable us to pass the arguments in the random order. So நம்ம function call ல எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகற மாதிரி function definition ல எப்படி arguments provide பண்ணிருக்கோமோ சோ அதே மாதிரி எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகற மாதிரி நீங்க function call ல கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ரேண்டமா நம்மளால வந்து keyword arguments கொடுக்க முடியும். சரிங்களா? எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படினா ஒரு எம்ப்ளாயியோட நேம், நம்பர் அண்ட் salary பிரிண்ட் பண்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரைட் பண்ண போறோம். சரிங்களா? def keyword function name emp என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ண போறோம்? name, num, next sal colon. so நான் print statementல என்ன கொடுக்க போறேன்னா employee name 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 variable name. next இத கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிரலாம். control c control v. second statement number, third one is salary. so இத தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போறோம். சரிங்களா? so function finish பண்ணிட்டோம். இப்போ நான் இன்புட்ஸ் வந்து யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ண போறேன். சரிங்களா? so இப்போ நான் என்ன பண்றேன்? n ஒரு வேரியபிள்ல eval மெத்தட் யூஸ் பண்ணி டைப் காஸ்ட் பண்றேன். இன்புட் மெத்தட்ல யூசர் கிட்ட இருந்து நான் இன்புட் கெட் பண்றேன். enter the employee name, shift to home, control plus c and so மூணு இன்புட் நம்ம கெட் பண்றோம். ஒன்னு நேம், next num, next salary. இந்த மூணு இன்புட்டும் நம்ம யூசர் கிட்ட இருந்து கெட் பண்றோம். சரிங்களா? so இப்போதான் நான் ஃபங்க்ஷன் கால் பண்ண போறேன். empன்றது ஃபங்க்ஷன் நேம். so நான் n comma num comma salary. so இந்த ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துறோம். so function call. so இந்த ஸ்டேட்மென்ட் என்ன? function call. so இந்த function call ல நான் என்னென்ன வேல்யூஸ் வந்து யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணனோ அந்த வேல்யூஸ் எல்லாம் பாஸ் பண்றோம். என்னன்னா எம்ப்ளாயி நேம் பாஸ் ஆகும், நம்ல எம்ப்ளாயி நம்பர் பாஸ் ஆகும், சாலரியில எம்ப்ளாயோட salary பாஸ் ஆகும். ஸோ இந்த இது வந்து ஃபங்க்ஷன் நேம். ஸோ இங்கேருந்து கண்ட்ரோல் எங்கே ஜம்ப் ஆகும்? இங்கே ஜம்ப் ஆகிடும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? n வந்து நேமில் போயிட்டு அசைன் ஆகும், நம் வந்து NOவில் போய் அசைன் ஆகும், salary வந்து SALல போய் அசைன் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம பொசிஷனல் ஆர்குமெண்ட் பார்த்தோம். ஸோ எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துடணும். இப்போ நம்ம அவுட்புட் பாருங்கள். எம்ப்ளாயி நேம் ராஜ். ஸோ இந்த இடத்துல எரர் ரைஸ் ஆகிருக்கு.
இந்த லைனில். ஸோ ஈவல் மெத்தடு நம்ம கொடுக்குற இன்புட்டே வந்து ஸ்ட்ரிங்குன்றனால இந்த இடத்துல ஈவல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஈவலை ரிமூவ் பண்ணிடுவோம். அகைன் கண்ட்ரோல் என்டர். input employee name Raj, employee number 101, salary 20,000. ஸோ நம்ம கொடுத்தது எல்லாமே பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் மாதிரி நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம கொடுக்குற இந்த இன்புட், அதாவது எம்ப்ளாயி நேம் கரெக்டாக நேமில் போயிட்டு உங்களுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ஓவில் போயிட்டு மேட்ச் ஆகிடுச்சு. சேலரி எஸ்ஏஎல்ல போய் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் இல்லைங்களா? அப்போ நம்ம நேம் ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னா, நேம் இஸ் ஈக்குவல் டு என், நம் NO is equal to num, sal is equal to salary. Control enter. Kala number 202, salary 30,000. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட்டு எக்ஸாம்பிளில் பார்த்தது பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கீவேர்ட்ஸ். ஸோ இந்த நேம், இந்த ஆர்குமெண்ட்ஸை ஃபுல்லுத்தையுமே வந்து நான் கீவேர்டாக யூஸ் பண்ணியிருக்கேன்னா, நேமில் போயிட்டு என் மேட்ச் ஆகணும், நம்பரில் போயிட்டு NUMன்றது செட் ஆகணும், சேலில் வந்து சேலரி என்ன வேல்யூ இருக்கோ அது போய் அசைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி தான் வேல்யூஸ் பாஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போ இந்த நேம் அப்படிங்கிறத நான் வந்து செகண்டாக ரேண்டமாக நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். இப்போ இதை நான் கட் பண்ணிவிட்டு ஸோ நான் இங்கே கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. சரிங்களா? ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இங்கே ஸ்லாஷ் n போட்டுப்போம், நியூ லைன் கேரக்டரு. ஸோ கிளியராக உங்களுக்கு அவுட்புட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ கண்ட்ரோல் என்டர். நான் இப்போ வந்து என்ன கொடுத்துருக்கேன், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இங்கே நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் கொடுத்துருக்க இந்த ஆர்குமெண்ட்ஸும் நம்ம ஃபங்க்ஷன் காலில் கொடுத்துருக்க இந்த ஆர்குமெண்ட்ஸும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணுன்ற அவசியம் இல்லை. ரேண்டமாக நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண முடியும் யூஸிங் கீஸ். சரிங்களா? இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரேண்டமாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு டெஃபினிஷனில் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸும் ஃபங்க்ஷன் காலில் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அந்த ஆர்குமெண்ட்ஸ், அதாவது கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறனால அது என்ன ஆகும்னா கரெக்டாக அந்தந்த பொசிஷனில் போய் மேட்ச் ஆகிடும். சரிங்களா? இப்போ எம்ப்ளாயி நேம் மாலா, நம்பர் 301, 50,000 salary. ஸோ பாருங்கள், எம்ப்ளாயி நேம் மாலான்னு வந்துருச்சு, எம்ப்ளாயி நம்பர் 301 வந்திருக்கு, எம்ப்ளாயி சேலரி 50,000. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேம் தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஆனால் நம்ம என்ன பாஸ் பண்ணியிருக்கோம், வேல்யூவில் எம்ப்ளாயி நம்பரை தான் பாஸ் பண்ணியிருக்கோம். ஆனாலும் அது வந்து கரெக்டாக உங்களுக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகுது. அதுக்கு காரணம் நம்ம கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இந்த கீவேர்ட்ஸ், இந்த ஆர்குமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கீவேர்ட்ஸாக யூஸ் பண்ணி மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதை மாற்றி அதாவது ரேண்டமாக நீங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு கரெக்டாக போய் அதில் அந்தந்த ஆர்குமெண்ட்ஸில் ஃபெச் ஆகிடும். இதுதான் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த செக்ஷனோட டாபிக் கவர் பண்ணிட்டோம்.